ஹாய்மா. நம்ம இப்போ வந்து மாம்பழ புளிச்சேரி தான் செய்ய போகிறோம். கேரளாவில் தான் இது அதிகமாக செய்வோம். தமிழ்நாட்டு வந்ததுக்கப்புறம் அது செய்கிறதே இல்லை. இன்றைக்கி நம்ம வீட்டில் மாம்பழம் நிறையா இருக்கிறதுனால மாம்பழ புளிச்சேரி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. அதுக்கு வந்து வீட்டில் பச்சை மிளகாய் இல்லை, அதனால் நம்ம செடியில் இருக்கிற காந்தாரி மிளகா தான் கொஞ்சம் பறிக்கிறேன். அப்படியே கொஞ்சம் கருவேப்பிள்ளையும் வேணும். திருப்பதி போயிட்டு வந்ததுனால இந்த பொருள் எல்லாம் வீட்டில் இல்லை. அப்படியே இது எடுத்துகிட்டு போயிட்டு செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு, மாம்பழம் வந்துட்டு நாட்டு மாம்பழத்தில் மாம்பழ புளிச்சேரி செஞ்சால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற மாம்பழம், அதனால தான் பார்க்குறதுக்கு பச்சை கலரில் இருக்குது. நல்லா பழுத்த மாம்பழம் இது. இதுக்கு வந்துட்டு நம்ம தயிரை வந்துட்டு மோராக அடித்து வச்சுக்கணும். சும்மா ஒரு 2 சுற்றி வச்சுக்கணும். அப்படி அடித்து வச்சுக்கிட்டோம்னாக்கா திரியாக தெரியாது. நம்ம தயிராகவே ஊற்றினோன்னாக்கா ஒரு மாதிரி திரியாக அந்த இது மாதிரி இருக்கும். அதனால தான் அதை மிக்சியில் ஊற்றிட்டு சும்மா ஒரு 2 திருப்பிட்டாக்கா அது அப்படியே அது மோர் மாதிரி ஆயிரும். அது அப்படி ஊற்றினா தான் புளிச்சேரியும் நல்லாவும் இருக்கும். அதனால் மிக்சியில் அடித்து அது ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நமக்கு தேங்காய் தேவை. நம்ம தேங்காயில் வந்துட்டு கொஞ்சம் ஜீரகம், மஞ்சத்தூள், மிளகா எல்லாம் போட்டுட்டு அரைச்சி அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுதான் தேங்காய் இப்போ கட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதையும் அரைச்சி வச்சுட்டாக்கா ஈஸி, ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நம்ம கடையில் வாங்குகிற மாம்பழம் தான் மருந்தெல்லாம் போட்டிருக்கோம். இது வீட்டில் உள்ளதுங்கிறதுனால மாம்பழம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் வந்துட்டு தேங்காயில் கொஞ்சம் ஜீரகமும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுட்டு அதுலேயே கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டுக்கிறதுனால மிக்சியில் வச்சு நான் ஒரு சுற்றி எடுத்துட்டு அதுக்கப்புறம் காந்தாரி மிளகாய் போடுறேன். ஏன்னா நம்ம செடியில் பறித்த காந்தாரி மிளகாயும் அதில் போட்டாச்சு. ஒரு 2 பல் பூண்டு போடுறேன். ஏன்னா பூண்டு யாரும் ஜாஸ்தி போட மாட்டாங்க, ஆனால் நான் போடுவேன். ஏன்னா கொலஸ்ட்ராலுக்கும் நல்லது தானே. அதனால சும்மா 2 மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைக்கணும். ஏன்னா இதுக்கு வந்துட்டு நைஸாக அரைக்கலைன்னா அது இதுவும் தேங்காயும் திரியாக தெரியும். எங்கள் தேங்காய் நல்லா முத்தின தேங்காய், நம்ம மரத்து தேங்காய்ங்கிறதுனால தேங்காய் முத்தின தேங்காய் இன்னும் நல்லா அரைப்படலை. அதனால் நைஸாக அரைச்சி அதை வச்சுக்கணும். நீங்களும் நைஸாக அரைச்சி வைங்க. மாம்பழ புளிச்சேரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாங்காய் வந்து பார்க்குறதுக்கு தான் பச்சை மாதிரி இருக்கும். நல்லா பழுத்த மாம்பழம் இது. ரொம்பவே பழுத்துருச்சு, கொலகலான்னு பழுத்துருக்குது. அதனால் நான் உரிச்சே போடுறேன். தோல் சீவி போடணும் இல்லை. நீங்கள் கொஞ்சம் பச்சையாக மாங்காய் இருந்ததுனாக்கா நீங்கள் தோல் சீவிட்டு கூட போடலாம். அப்படி போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஜாஸ்தி வேக வைக்கணும். இதுங்கும்போது சும்மா ஒரு 2 நிமிஷத்தில் இந்த மாம்பழம் வெந்துடும். தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சோன்னா 2 நிமிஷத்தில் வெந்துடும். கொஞ்சம் பச்சையாக இருந்தாக்கா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேக வைக்க வேண்டியது வரும். இது ரொம்ப நல்லாவே பழுத்துருக்குது. அதனால் இது சீக்கிரம் எனக்கு வெந்து கிடச்சிரும். இது நல்லா எல்லாமே உரிச்சிட்டு அதுமாதிரி குட்டி குட்டி மாம்பழமாக இருந்தால் அப்படியே முழுசாக போடுறதுக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால் முடிஞ்ச அளவு நீங்கள் குட்டி குட்டி மாம்பழமாக பார்த்து வாங்கிட்டு செய்யுங்க. நீங்கள் இதை என்ன குழம்பு சொல்லுவீங்க, மோர் குழம்புன்னு சொல்லுவீங்களா தெரியாது. எங்கள் ஊரில் இது வந்து நாங்கள் மாம்பழ புளிச்சேரின்னு சொல்லுவோம். இது இப்போ எல்லா மாம்பழத்தையும் உரிச்சாச்சு. இதில் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் ஜீரகமும் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சா போதும். நல்லா வெந்துடும். ஏன்னா மாம்பழம் நல்லா பழுத்துருக்கிறதுனால சீக்கிரமே வெந்துடும். இதில் வந்துட்டு பச்சை மிளகா இருந்தால் 2 பச்சை மிளகா போடலாம். என்கிட்ட பச்சை மிளகாய் இல்லாததுனால நான் காந்தாரி மிளகாயை நான் தேங்காயிலே வச்சு அரைச்சிட்டேன். உங்கள்கிட்ட பச்சை மிளகாய் இருந்தால் இதில் 2 போட்டுக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம மஞ்சத்தூள், ஜீரகம், தண்ணி மட்டும்தான் போட்டிருக்கேன். இது இப்போ நான் நல்லா ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிடணும். வேக வச்சதுக்கப்புறம் பார்த்துட்டு காரம் கம்மியாக தெரியுதுங்கிறதுனால நான் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூளும் போடுறேன். ஏன்னா பச்சை மிளகா நான் போடலைங்கிறதுனால கொஞ்சம் மிளகாத்தூள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மிளகாத்தூள். அதே மாதிரி வெந்துக்கிட்டு இருக்கும்போது இதை வந்துட்டு திருப்பியும் விடணும். மாம்பழத்தை அப்படியே திருப்பி விடணும். திருப்பி விட்டு எடுத்துக்க வேண்டியது தான். ஏன்னா அப்போ நல்லா வெந்திருக்கும். கொஞ்சம் பச்சை மாங்காயாக இருந்தால் கண்டிப்பாக திருப்பி விடணும். இதில் நான் கொஞ்சம் மிளகாத்தூள், அப்புறம் உப்பு, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நான் நல்லா வேக விடுறேன். 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் நம்ம இதில் ஊற்றணும். தேங்காய் ஊற்றிட்டும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கணும். ஏன்னா அந்த பச்சை வாடை போகிறதுக்காக மட்டும். ஏன்னா மாம்பழம் சும்மா 2 நிமிஷம் தான் நம்ம கொதிக்க விடுறோம்.
அந்த தேங்காயும் அதே மாதிரி ஊற்றிட்டு நம்ம நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுறணும். இதில் வந்துட்டு கொஞ்சமாக வெல்லம், ஏன்னா மாம்பழம் அவ்வளோ இனிப்பாக இருக்காதுங்கிறதுனால கொஞ்சம் வெல்லம். நீங்கள் புளிப்பு மாம்பழம் போட்டிங்கனாக்கா கொஞ்சம் அதிகமாக வெல்லம் போடணும். என்னோடய மாம்பழம் கொஞ்சம் இனிப்பு இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக வெல்லம் போடுறேன். ஏன்னா இது சாப்பிட்றதுக்கு இனிப்பாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், இந்த சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு. அதனால் நான் கொஞ்சம் வெல்லமும் போட்டேன். வெல்லம் போட்டுட்டு 2 நிமிஷத்தில் அது வெல்லமும் கரைஞ்சிருச்சு. நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்சி இது நல்லா குழன்னு வெந்தால் தான் இன்னும் நல்லாயிருக்கும். இது குழஞ்ச மாம்பழங்கிறதுனால எனக்கு சீக்கிரமாக வெந்து கிடச்சிருச்சு. இதில் வந்துட்டு அரைச்சி வச்சதை தேங்காயும் நான் ஊற்றிடுறேன். நீங்கள் தேங்காய் ஊற்றும் போது நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஊற்றுங்க. எனக்கு இது கூட ஒரு இதாக தெரியல, ஏன்னா ஊற்றுன தேங்காய்ங்கிறதுனால நான் ரொம்ப நைஸாக வராத மாதிரி இருக்குது. நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சிட்டு தேங்காய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டுறணும். அதே மாதிரி எனக்கு புளிச்சேரி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பிடிக்கும். நிறைய பேருக்கு கெட்டியாக இருக்கிறது தான் பிடிக்கும், ஆனால் எனக்கு கொஞ்சம் தண்ணியாக பிடிக்குங்கிறதுனால நான் மிக்ஸி ஜாரையும் கழுவிட்டு அதிலே ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் அடைச்சி வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம், ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம கொதிக்க வைக்க மாட்டோம், தயிர் ஊற்றிட்டோம்னாக்கா நம்ம கொதிக்க வைக்க மாட்டோம். அதனால் இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம அந்த தயிர், அதாவது மோர் மாதிரி ஆக்கி வச்சுருக்கோம், அந்த மோர் நம்ம ஊற்றணும். நல்லா சிம்மில் வச்சிடணும். ஏன்னா நான் சிம்மில் வச்சும் கூட இன்னும் கொதிச்சிக்கிட்டே இருக்குது. அந்த கொதிக்கிறத அடங்கினதுக்கப்புறம் ஊற்றினா அந்த தயிர் எதுவும் ஆகாமல் நல்லாயிருக்கும், இல்லைன்னா அப்படியே திரிஞ்ச மாதிரி தெரியும். நான் எவ்வளோ சிம்மில் வச்சோம் அப்படி இருந்தும் கொதிக்குது, கொதிச்சிக்கிட்டே இருக்குது. அதனால் அதை ஸ்டவ்வை கொஞ்ச நேரத்துக்கு ஆஃப் பண்ணி விட்டுட்டு நான் இந்த மோரை ஊற்றுறேன். மோர் ஃபுல்லாக எல்லாத்தையுமே அதில் ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு இப்போ மோரை வந்து கொதிக்க விடக்கூடாது, நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டு 2 நிமிஷமும் ஸ்டவ்வு சிம்மிலே இருந்தால் போதும். அப்படியே வச்சுட்டு இதில் நம்ம வந்துட்டு தாளித்து கொட்டுற வேலை தான். தாளித்து கொட்டிட்டாலே போதும். இது வந்துட்டு நல்லா கொதிக்கணும் அப்படின்லாம் இல்லை. அந்த சிம்மிலேயே வச்சுட்டு நம்ம ரசமெல்லாம் முறை கட்டுற மாதிரி சொல்லுவோம்ல, அது மாதிரி அந்தளவுக்கு கூட வர வேண்டாம், கொஞ்சம் சூடு இது பண்ணாலே போதும். அது மாதிரி வைக்கணும், ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. அதனால் சிம்மிலேயே வச்சு விட்டுட்டு இப்போ வந்து நான் தாளிப்பு ரெடி பண்ணுறேன். தாளிச்சிட்டு இதில் கொட்டிட்டா நம்மளோட மாம்பழ புளிச்சேரி ரெடி ஆயிரும். இதுக்கு வந்துட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ வந்து கடுகு, கொஞ்சம் கடுகும் கொஞ்சம் வெந்தயமும் அதில் போட்டுட்டு தாளிக்கணும். அது கூட காஞ்ச மிளகா காம்பு கிள்ளலை, அதனால் அதை நான் கிள்ளி எடுத்துக்கிறேன். கிள்ளி எடுத்துட்டு எண்ணெய், கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, அவ்வளோதான். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிடணும். அது தாளிச்சிட்டு அதை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கொண்டு வந்துட்டு புளிச்சேரியில் ஊற்றிட வேண்டியது தான். மாம்பழ புளிச்சேரி நமக்கு அப்போ ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இதை தாளித்து ஊற்றிட்டாலே நம்ம அப்படியே எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கிறலாம். சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ஊரில் யாரும் செய்வாங்களா தெரியாது, செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளோட புளிச்சேரி ரெடி ஆயிருச்சு. இதுதான் மாம்பழ புளிச்சேரி.